வணக்கம், இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோஸு, கேரட்டு, 2 முட்டை, மைதா மாவு கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சம் மல்லி இலை, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மைதா மாவு ஒரு 1/2 கப்பு போட்டுடலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம கோஸ் போட்டுடலாம். கேரட் போட்டுடலாம். மல்லி இலை போட்டுடலாம். பச்சை மிளகாய் போட்டுடலாம். பெப்பர் போட்டுடலாம். உப்பு, இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் 1/4 கிலோ கோஸ் போட்டிருக்கேன், 1/4 கிலோ கேரட்டு, 2 முட்டை, கொஞ்சம் மைதா மாவு 150 கிராம் போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, பெப்பர் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, அவ்வளோதான் போட்டிருக்கேன். நான் அப்போ கோஸ் எவ்வளோன்னு சொல்லலை, அதான் இப்போ சொல்கிறேன். வாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். தோசைக்கல்லில் இந்த மாவு ஊற்றிடலாம். இதே மாதிரி லைட்டாக இப்படி பண்ணிட்டு அதில் முட்டையை ஊற்றிடலாம். இந்த மாதிரி முட்டையை ஊற்றிடுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி இருக்கும்? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.